ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பனிமலைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு போக்குவரத்து துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பனிமனைகள் உள்ள இடங்களில் பொதுமக்களை ஏற்றி இறக்க உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் வழங்கவில்லை எனவும், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பயணிகளை பனிமனைகளில் ஏற்றி இறக்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். வணக்கம் பிரபாகரன், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில சென்னை உயர்நீதிமன்றம் மாநகர பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய பணிமனைகள் பேருந்துகளை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இந்த அறிவிப்பை ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் அந்த பேருந்துகள்ல அந்த பணிமனைகள்ல பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என்று நினைத்து பயணிகளை இறக்கி வருவது அந்த தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையருக்கு புகார் வந்திருக்கு. அந்த புகார் அடிப்படையில இன்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்புல பணிமனைகளுக்கு பேருந்து எடுத்து செல்லாமே தவிர அந்த பகுதிகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறத மேற்கோள் காட்டி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் பயணிகளை போரூர் மற்றும் சூரப்பட்டு இந்த இரு சுங்கசாவடிகளில் மட்டுமே ஏற்றி இறக்கணும். இந்த இரு சுங்கசாவடிகளில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க செயலிகளில் குறிப்பிட வேண்டும், வேற பகுதிகளை குறிப்பிடக்கூடாதுன்னு ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த அறிவிப்பை மீறி மீண்டும் இந்த பணிமனைகள்ல பயணிகளை ஏற்றி இறக்கினா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் இந்த அறிவிப்புகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கட்டாயம் பின்பற்றணும்னு தற்போது வெளியிடக்கூடிய அறிவிப்புல வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.